இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? சில காரியம் வாய்க்கவே மாட்டேங்குது. நான் தினமும் பார்த்து ஜெபிச்சுக்கிட்டே தான் இருக்கிறேன். உபவாச ஜெபத்திலலாம் நான் பங்கு பெறுகிறேன். ஒன்றும் நடக்க மாட்டேங்குதே அப்படின்ற ஒரு மனசோர்வு. ஏதோ ஒரு காரியம் நீங்க ஜெபித்தோம், என்ன நடக்கலை, வாய்க்கலை, அதனால சொன்ன போயிருக்கிறீங்க. அப்படிதானே? ஆண்டவர் சொல்றாரு, ஏசாயா 53 அதிகாரம் 10 வசனத்துல, கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். காரியம் வாய்க்கும். ஆண்டவர் சொல்றார், என் மகனே, என் மகளே, நீ நினைக்கிற, விரும்புகிற, ஜெபிக்கிற காரியம் வாய்க்கும். எப்போ வாய்க்கும்? கர்த்தருக்கு சித்தமானதா இருந்தா வாய்க்கும். பிள்ளைகளுடைய படிப்பு காரியம், பிள்ளைகளுடைய திருமண காரியம், பிசினஸ் காரியம், ஒரு ஊழிய காரியம், ஒரு இடம் வாங்குகிற காரியம், வீடு கட்டுகிற காரியம், எத்தனையோ காரியம் இருக்கு நம்ம வாழ்க்கையில. வாய்க்கவே மாட்டேங்குது. நானும் முயற்சி பண்ணி பார்க்கிறேன், நடக்கிற மாதிரி இருக்குது, தடையாகிறது. இது முடிஞ்சிற மாதிரி தெரியுது, முடியாம போயிருது. அப்படிலாம் நினைக்கிறீங்களா? அதெல்லாம் சொன்னு போறாங்க. என்னுடைய வாழ்க்கையில கூட இப்படி பார்த்துருக்கிறேன். சில காரியம் நிறைவேற மாதிரி தெரியும், தடையாகி போயிடும், வாய்க்காம போயிடும். அப்ப நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? கர்த்தருக்கு சித்தமானதா வாய்க்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இது வாய்க்காமல் போனதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா கர்த்தருக்கு சித்தமானது தான் வாய்க்கும். அதுதான் கரெக்டா இருக்கும். நீங்க நினைக்கிறது, ஆசைப்படுறதெல்லாம் வாய்க்குதுன்னு வைத்துக் கொள்ளுங்க. பின்னால வரக்கூடிய ஆபத்து உங்களுக்கு தெரியுமா? பின்னால வரக்கூடிய கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அதுக்கு பின்னால என்ன ஆபத்து இருக்கு, என்ன கஷ்டம் வரும், என்ன மாதிரி பிரச்சனை வரும், ஆண்டவருக்கு தான் தெரியும். அதனால கர்த்தர் தமக்கு சித்தமானதை உங்க வாழ்க்கையில வாய்க்க பண்ணுவார். பிள்ளைகளுக்கு திருமண காரியம், நீங்க நினைச்சு ஆசைப்பட்டு, நாங்க நல்லதுதான் நினைச்சோம், ரட்சிக்கப்பட்ட குடும்பம் தான் சொன்னாங்க, நாங்க விசாரிச்ச அளவில் அவங்க அப்படிதான் இருந்தது, கல்யாணம் பண்ண பிறகு என் பிள்ளை வாழவே இல்லை, அப்படி கஷ்டப்படுறவங்கள பார்த்துருக்கிறேன். அவங்க எப்படிப்பட்டவங்க, பணம் இருக்கிறா, வசதி இருக்க, எல்லாத்தையும் பார்த்தாங்களே, இது கர்த்தருக்கு சித்தமானு பார்த்தாங்களா? அவன்கிட்ட கேட்ட, தேவ சித்தமானு ஜெபம் பண்ணி கேட்டீங்களா அப்படின்னு கேட்டா, அப்படி இல்லை, ஜெபம் பண்ணி தானே செஞ்சோம், ஜெபம் பண்ணி செஞ்சோம் இருக்கிற சம பாடுகிற ஒரு பாட்டு, ஜெபம் பண்ணி தான் செஞ்சோம். தேவ சித்தமா? ஜெபம் பண்ணி செய்யறது இருக்கட்டும், தேவ சித்தமா? இது கர்த்தருடைய சித்தன்னு உங்களுக்கு நல்லா தெரியுமா? நீங்க அது தெரியாம ஜெபம் பண்ணி செஞ்சோம்னா, அதனால தேவனை குற்றப்படுத்தக்கூடாது. ஆண்டவர் நாங்க ஜெபம் பண்ணி தானே செஞ்சோம். எல்லாரும் தான் ஜெபிக்கிறான். குடிகாரனும் ஜெபிக்கிறான், லஞ்சம் வாங்குறவனும் ஜெபிக்கிறான், ஊழல் பண்ணவனும் ஜெபிக்கிறான், சபைக்குள்ள அரசியல் பண்ணி சபையை பாழாக்குறவனும் ஜெபிக்கிறான், ரொம்ப பக்தியா இருப்பான், எல்லாம் ஜெபம் தான் பண்ண. அதனால கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியுமா? தேவனுக்கு சித்தம். அப்போ உங்க காரியத்துல நீங்க செய்யற ஊழியம் தேவ சித்தமா? நீங்க செய்ய போகிற பிசினஸ் தேவ சித்தமா? உங்களுடைய பிள்ளைகளுக்கு பார்க்கிற திருமண காரியம் தேவ சித்தமா? உங்களுடைய பிள்ளைகளை படிக்க வெளிநாட்டு அனுப்புற நினைக்கிறீங்களே, தேவ சித்தமா? பிள்ளை ஆசைப்பட்டுட்டு ஆண்டவர் ஆசைப்பட்டாரா? தேவ சித்தமா நீ அறிஞ்சிங்களா? இல்லைன்னா பிள்ளைக்கு ஆபத்து. இதெல்லாம் நீங்க மனசுல கொள்ளணும். அப்போ தேவனுக்கு சித்தமானதெல்லாம் நமக்கு வாய்க்கும். நீங்க விரும்புறது வாய்க்கணுமா, கர்த்தருக்கு சித்தமானது வாய்க்கணுமா? ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, நான் விரும்புகிறத வாய்க்க பண்ணணும் அப்படின்னு கேட்பீங்களா? உங்களுக்கு சித்தமானது எனக்கு வாய்க்கணும், ரெண்டு இருக்குல்ல. இப்ப நீங்க தீர்மானம் பண்ணுங்க. நமக்கு நிறைய விருப்பம் இருக்கும், அதெல்லாம் ஆண்டவர் செய்ய முடியும். செஞ்சிட்டான்னு வைங்களேன், பின்னால வரக்கூடிய ஆபத்துல நம்ம மாட்டிக்கொள்ளுவோம். அப்ப ஆண்டவர் சொல்லுவாரு, நீதானே விரும்பின, நீதானே ஜெபம் பண்ண, தந்துட்டேன், அதுல வரக்கூடிய விளைவை நீதான் அனுபவிக்கணும். ஐயோ, தப்பு பண்ணிட்ட ஆண்டவரே, உமக்கு சித்தமானது என் வாழ்க்கையில் நடக்கணும்னா அது பெர்ஃபெக்டா இருக்கும். அதுல பாதுகாப்பு இருக்கும், ஆசீர்வாதம் இருக்கும், சமாதானம் இருக்கும். சில போராட்டம் வந்தாலும் அதுல ஜெயம் இருக்கும். ஆண்டவர் கூட இருப்பார். அப்போ கர்த்தருக்கு சித்தமானது என் வாழ்க்கையில வாய்க்கணும் அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. என் பிள்ளைகளுக்கு தேவ சித்தமானதான் வாய்க்கணும். ஆண்டவரே, என்னுடைய எதிர்காலத்துக்காக உமக்கு சித்தமானதான் எனக்கு நடக்கணும். நான் ஆசைப்படுறேன் நிறையா, அது வேண்டாம், உம்முடைய சித்தம். அப்படி சொல்லி பாருங்களேன், அழகா நடத்துவார்.
அழகா வாய்க்க பண்ணுவார். அது ஆசீர்வாதமா இருக்கும். இது தேவ சித்தம், அதனால நாங்க சந்தோஷமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியும். அப்படி இல்லாட்டா கடைசி வரைக்கும் பிரச்சனை, கஷ்டம், கண்ணீர் அதில் தான் நிற்கும். இப்ப சொல்றீங்களா, கர்த்தாவே உமக்கு சித்தமானது எனக்கு வாய்த்தா போதும், நான் ஆசைப்படுகிற காரியம் அல்ல, உமக்கு சித்தமானது எனக்கு வாய்க்கணும், நீர் வாய்க்க பண்ணுவீர், நான் அதை விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.